ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா என்ன திரும்ப பெருசாக ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. இது இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று இப்போ நடக்க போதில்ல, இதே ஃபுல்லாக சீர்குலைச்சி விட்டுரும். நீங்கள் இது போலாம் பண்ணாதீங்கன்னு இஸ்ரேல் சார்ந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஹெஸ்புல்லா சார்ந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு கட்டரஸ் அவர்கள். அண்ட் ஏற்கனவே கல்ஃப் சம பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ திரும்ப ஈரான் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ப்ராக்சிஸ்க்காக கிளம்புறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கோபம் மிடில் ஈஸ்ட் மேலேயும் திரும்பும். ஸோ அந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க இப்போ பயத்தில் இருப்பாங்களே, எங்கேருந்து திரும்ப ஈரான் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவோன்னு. ஸோ என்டையர் ரீஜன் முழுக்க திரும்ப கான்ஃப்ளிக்ட் பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா, இவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, ஏங்க இந்த ஒஸ்ட்டு ஹியூமனிடேரியன் கிரைசிஸை இப்போ லெபனான் முழுக்க எங்களால் விட்னஸ் பண்ண முடியுது, எதுக்கு அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது வேண்டாமே, தயவு செஞ்சு இதை நிறுத்தி தொடங்கலன்னு அவங்க ஒரு பக்கம். இவங்களை தாண்டி யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியன்னு எல்லாரோட ஒரே ஒரு மனக்குமுறல் என்ன தெரியுமா, தயவு செஞ்சு இந்த சீஸ்ஃபயரை ஃபுல் பிளெஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், லெபனானை தொடக்கூடாதுன்னு ஈரான் கேட்டுக்கிச்சுல, அப்புறம் எதுக்காக லெபனான் அடிக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்டையர் உலகமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிற வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் கிட்ட என்ன நம்ம சொல்கிறாங்க, ஏங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, அவங்க ஏதோ சீஸ்ஃபயர் அதுன்னு சொன்னாங்க, நாங்கள் சரி ட்ரம்ப் சொல்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக ஈரானை அடிக்க மாட்டோம் அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க, லெபனானை நாங்கள் தொடக்கூடாதுன்றதை அந்த சீஸ்ஃபயர்லாம் முடிவு பண்ணாது, நாங்கள் லெபனானை தொடர்ந்து அடிப்போன்னு இஸ்ரேல் தெளிவாக நிலைப்பாடில் இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு.